ஹாய் காய்ஸ், நம்மளோட 10th எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்தது நம்ம கரியரை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். என்னுடைய ஹாலிடேஸை யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு நான் வந்த இடம் தான் சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ரோட்ல கேவிபி பேங்க்கு மாடியில இருக்கக்கூடிய நம்ம சிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் தான் கைஸ். நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம்னு பார்த்தா சிதம்பரத்துல 10th முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கதான் இருந்தாங்க. April 17 அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க சாட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. சாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப் டு 75% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான், ஈஸியாவே இருந்தது. இவங்க கிட்ட என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா HDCA, DCA, DMO. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டரோட பேசிக்ஸா தெரிஞ்சிருக்கும். 2 மாசம் லீவை வீணாக்காதீங்கன்னு சொல்றது காரணம் உங்களோட மார்க்கை அதிகப்படுத்துறதுக்காக. ஓகேவா? HDCA கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிஎஸ்சி குரூப் எடுக்கிறீங்கல்ல அவங்களுக்கான எல்லா லாங்குவேஜுமே அதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே அதுல கவர் ஆயிடும். ஓகேவா? மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா HDCA அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. நீங்க +1 போறீங்க அப்படின்னா உங்களுக்கு C++ சப்ஜெக்ட் இருக்கு. +2 போறீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப Cனா என்ன, அதுல எப்படி கோடிங் போறது அப்படிங்கிறது, C++னா என்ன, பைத்தானா என்ன அப்படிங்கறத நம்ம லீவ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். முக்கியமா நமக்கு 11th-க்கும் 12th-க்கும் தேவையான சப்ஜெக்ட் அப்படின்னும் போது C++, பைத்தான், MS ஆஃபீஸ் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் தெரியாம எந்த ஃபீல்டுக்குள்ளேயுமே போக முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா போகணும்னா கூட MS ஆஃபீஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த 3 சிலபஸும் கவர் ஆகுது. நம்ம இதை இங்க படிக்கும் போது +1ல நீங்க அந்த புக்கை எடுத்துட்டு வந்து, உங்களுக்கு ஒரு புக் கொடுக்குறாங்க இல்லையா சப்ஜெக்ட், அந்த புக்கை எடுத்துட்டு வந்து இந்த புக்ல இருக்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னாலும் நாங்க சொல்லி தருவோம். அதுக்காக ஃபீஸ் தரணுமா அப்படின்னா அதுக்காக ஃபீஸ் எல்லாம் கிடையாது. +2 போனதுக்கு அப்புறமும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமா ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த புக்கை எடுத்துட்டு வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமா எனி டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க இங்க கிளியர் பண்ணிக்கலாம், நோ ஃபீஸ். இந்த HDCAங்கிற ஒரு கோர்ஸோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 58,600 ரூபாய். இப்ப இந்த சாட் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு 75% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 14,650 ரூபாய் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அதர் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட இவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஸ்கில் டெவலப் பண்றதுக்கும் அகாடமிக் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் தனித்தனியா டியூஷன் போகாம அதுக்கான ஒரே பிளேஸ் நம்ம சிஎஸ்சி தான். எக்ஸாம்ஸ் டைம்ல நம்ம புரியாம மெமரி பண்ற கோடிங் ப்ரோக்ராமிங் எல்லாம் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்க டீச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்சி ஒரு சர்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன்றதுனால இங்க வாங்குற உங்களுடைய சர்டிபிகேட் ரொம்ப வேலிடாவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த ஹாலிடேஸை யூஸ்ஃபுல்லா மாத்ததுக்கு நாங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம், நீங்களும் பண்ணிடுங்க.